வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்காய் காரக்குழம்பு. இந்த காரக்குழம்பு நான் சொல்ற மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணிருக்கேன். அது இந்த காரக்குழம்போட டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன சைஸ் வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி இதை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கட்டி பூண்டை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நிறைய சேர்க்கணும், அப்போ தான் காரக்குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அது ஒரு 20லேருந்து 25 வரும் அப்ராக்சிமேட்டா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் சின்ன சைஸில் 6 எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பெரிய சைஸாக போடுறதா இருந்தால் ஒரு 4 கத்திரிக்காய் ஆட் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா அதோட ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பச்சையா நம்ம அரைச்சிருக்கிறதுனால இதுவும் அது கூடவே சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி இப்போ எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வர ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி இப்போ அந்த புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, நான் புளி தண்ணி எவ்வளோ எடுத்தனோ அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டணும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். நீங்கள் நடுவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இப்போ தண்ணி சுண்டின பிறகு நான் சொன்ன ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் இதுதான். இது வேர்க்கடலை வறுத்து அதை பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல இருந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போறோம். இது ரோஸ்டட் பீனட் பவுடர், வீட்டில் ரெடி பண்ணது தான். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் போல கொதிக்க வைங்க. ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி. இந்த திக்னஸ் உங்களுக்கு போதும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த ஸ்டவ் மேலேயே இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் திரிஞ்சு இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் சாதத்தோட வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் காரக்குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தவறாமல் பிரியாஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.